எஸ்கேயை பொறுத்தவரை எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்றுக்கு வந்து மிகப்பெரிய போட்டிக்கு இடையில வந்து இந்த படத்தை விட்டாரு. அவர் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தாப்லங்கிறத இந்த படம் தெரியுது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த படத்தை வந்து ஜனநாயகனுக்கு போட்டியா விடுறாங்க. ஏன்னா அது பக்கா கமர்ஷியல், பக்கா மசாலா. விஜய் சார் கடைசி படம் எவ்வளோ ஹைப்பு, எவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ சப்போர்ட் கடையில் பராசக்தி விடுறாங்களே, படம் தேருமா தேராதுன்னு எனக்கு உண்மையிலே பயங்கர டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த பராசக்தி பார்த்ததுக்கு பின்னாடி நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு அதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் மாதிரி மற்ற தமிழ் சினிமாவில் எவனுக்குமே கிடையாதுங்க. அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். அதையும் தாண்டி அவர் திறமை, அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்களே, அதிர்ஷ்டத்தை நாங்கள் நம்பலை, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத நேற்றுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாத தெரிஞ்சிச்சு. படத்தை பார்த்துட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், என்னால் வந்து நிற்க முடியல, ஏன்னா ஷிவரிங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து பயங்கரமான மொழிப்பற்று, தாய்மொழி பற்று எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து பற்று இருக்குது. அந்த பற்றுல வந்து ஒரு தீயை பற்ற வச்சுட்டாங்க. உண்மையிலே பராசக்தி கிடையாது, அந்த ஆதி பராசக்தியே வந்து உள்ளுக்குள்ள வந்து தாண்டவாடின மாதிரி தன் மொழிக்காணி போராடுறாரு நம்ம சிவகார்த்திகேயன். படத்தில் ஒற்றை கருத்து தான், இந்திக்கு நாங்கள் எதிரி கிடையாது, ஆனால் இந்தி திணிப்புக்கு எதிரிங்கிற அந்த ஒரே ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு 163 நிமிஷம் இந்த சுதாக்குங்கிற மாம் நவட்டிருக்கா அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே சொல்ல இந்த படம் ஆஸ்கார் தான். இதே தியேட்டரில் வந்து நான் கெவி படத்தை பார்த்துட்டு சொன்னேன், ப்ரோ அந்த படம் அவர் அழுது நின்னார் ஒரு ஓரத்தில் டேரக்டர். நான் சொன்னேன், ப்ரோ இந்த படம் ஆஸ்கார் போக வேண்டிய ப்ரோ, கொண்டாடலைன்னா பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் டேரக்டர் நின்றுவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாழ்த்துனேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிறேன், சுதாகரம் மேலே செம்ம காண்டு. ஏன்னா சூரரை போட்டு எப்போ ஓடிடியில் கொடுத்தாங்களோ அப்போயே நீங்களாம் ஒரு டேரக்டரா, என்ன படத்தில் நஷ்டம், படங்கிறது என்ன தெரியுமா, அப்பேற்பட்ட ஹிட்டானவனு இல்லை. அவன் கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன், சரி 2Dலாம் நான் காரி துப்புனேன் இதே ரிவ்யூவில். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சூரரை போட்டு ஓடிடியில் விட்டதுக்காக கவலைப்பட்டீங்க, அடுத்து ஒன்று விடுறேன்னு சொல்லியிருக்காப்ல. இந்த படம் வந்து தமிழ் சினிமா 106 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து டாப் 10ல் போய் உட்கார்ற படம். இது ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவி. எப்படி அன்பே சிவத்தை வந்து இப்போ நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த படம் கொண்டாடப்படும். 10 வயசுலேருந்து 100 வயசுக்குள்ளே வர இந்த படத்தை புரிகிற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் சுதாகர் மேடம். வர என்னை பொறுத்தவரை மணிரத்னத்துக்கு ஈக்குவல் இல்லை சொல்ல முடியாது. மணிரத்னம் சாருடைய பட்டறையில் வந்தாலும் அவர் வந்து ஒரு படி மேலே போயிட்டார். அதை பார்த்து மணிரத்னம் சார் எனக்கு போட்டியாக வந்துட்டு நினைக்க மாட்டார், உண்மையிலே வாழ்த்துவார். ஏன்னா அப்படிப்பட்ட தன்மையான ஆள் மணி சாருடைய பட்டறையில் இருந்து சூரரை போட்டு எழுதிச்சு விட்டுருக்கு. அடுத்து மெகா ஹிட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கருத்தவன் நாகலிஜான குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்த இதை வந்து மாற்றி விட்டது வந்து அமரன்கிற ஒரு படம். அமரன் பார்த்துட்டு உண்மையிலேயே அதுவே வந்து நம்மளுக்கு பயங்கர ஷாக்கிங்கில் இருந்தோம். அவர் அந்த பேட்டனை பிடிச்சாரு, ஓ இப்படி பண்ணால் கூட நம்மளை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களோ, நம்ம 2031 சிஎம் கேண்டிடேட்டாக கூட நிற்கலாம் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ நம்ம தெரியல. கதை சொன்னோன்னா வாயும் சூட்டையும் பொத்திக்கிட்டு உடனே ஓகே சொல்லியிருக்காப்புல. ஸோ மேடையில் கூட சொன்னாங்க, நான் சொல்கிறது போகிறோம் அவருக்கு புரியல அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சும்மா கேமிங்க. சொன்ன விஷயத்த அழகா டைரக்டர் ஹீரோவா அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. நம்ம எஸ்கே ரொம்ப பாராட்டணும். அவர் மூலியமா என்ன பொறுத்தவரை வந்து யாருமே புக்கு படிக்கிறதில்ல, யாருமே புராணங்கள் தெரிஞ்சதில்லை, யாருமே டாக்குமெண்ட்ரி பார்க்கறது கிடையாது. இன்னும் முன்னோர்கள் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வேலை இல்லை, அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. நாங்கள் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கோம். இன்னைக்கு ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்பதான் பார்க்கணும் ஒழிய முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆனோன்னா பவன் கேசரியோடைய ஓடிடி ரேட் வந்து பயங்கரமாக ஏறிச்சான் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து தெரியாத வரலாறை நம்மளுக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்கிறாங்க. அப்படி சுவ்வுன்னு இருக்குது. டைலாக் ரேட்டெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். சுதாகர் எஸ்கே தூக்கி போடுங்க, ஜெயம் ரவி தூக்கி போடுங்க, அதர்வா தூக்கி போடுங்க, ஸ்ரீலா தூக்கி போடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேன் ஆர்மி சுதாகர் அம்மன் தான். இந்த படத்தோடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும். சீன் 1லேருந்து சீன் 70 வரை நீங்கள் உட்காந்து சீட் எட்ஜில் வந்து பார்த்து போகலாம். சீலியில் அவள் ஏன்டா போட்டாங்க, செம்மையாக ஒரு அந்த குண்டார்காரனா அந்த மாதிரி ஒரு படத்தில் போட்டு டான்ஸை போட்டு பின்னி எடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு சம்பவம் இருக்குடான்னு போய் பார்த்தா 1959 68 ஒரு ஃபேமிலி கேர்ள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன நளினங்கள்லாம் முடிச்சிட்டாங்க. ஏய் இந்த படம் புளிக்கு நீலாம் எதுக்கு நடிக்க வந்த எங்கள் படத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு 3 நிமிஷம் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. பின் ட்ராப் சைலண்ட்டுங்க. ஏன்னா அவங்க பேசுகிற டைலாக்கை என்னை விட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே ரசித்தாங்களோ போல தெரியுது. அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவர் கிளைமாக்ஸில் ஒரு சவுண்டு கொடுப்பாப்புல, அப்போ தேட்டரு அப்படியே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணிச்சு, மரியாதை செலுத்தினாங்க இந்த படத்தை. 10 வயசு வரை 100 வயசு புரிகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்தல. கிளைமாக்ஸில் ஜெயம் ரவி சொல்லுவார், டே இன்னைக்கு நான் செத்தா கூட பரவாயில்லடா, எனக்கு பின்னாடி ஆள் வந்துகிட்டே இருப்பாங்கடா அவங்க மொழியை அழிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்கே சொல்லுவார், நான் செத்தாலும் பரவாடா, எனக்கு பின்னாடி பேரன் பேத்து எல்லாம் வரும்டா, அதை போராடுறதுக்கு சொல்லுவாங்க. நம்ம போராடணும். இந்திக்கு எதிர்ப்பாளர் கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பாளர். என்றைக்குமே இந்தி திணிப்பை எதிர்ப்போம். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். இவருக்கு உண்மையிலே சொல்றேன், இந்திக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு போல இருக்கு. எல்லா தமிழ் வாழ்கன்னு சொல்லும் போது இவர் மட்டும் இந்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை கெனிசா மேடம் உள்ள பூந்துக்கிட்டு ஏய் இந்தி வாழ்கடா, இந்தியோட தமிழோட இந்தி தானே பெஸ்ட்னு சொல்லிட்டு மண்டே கழுவிருப்பா, அப்பதான் கோவாக்கு வருவேன், அப்பதான் தாய்லாந்து வருவேன்னு சொல்லிப்பாள், அப்பதான் பட்டையா போகலான்னு சொல்லிப்பாளோட தெரியல. அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுத்திருக்காப்புல. எவனா இருந்தாலும் சரி இப்போ ஜெயவரை வந்து அடிச்சிருவான். அந்த அளவுக்கு
கேரியர் பெஸ்ட் தமிழ் ஒருவன் தனி ஒருவனாக இருந்தாலும் இந்த படம் அவருக்கு கேரியர் பெஸ்ட். யார் பெஸ்ட்டுன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஜெயம் ரவி தான். ஒரு ஷாட்டில் வந்து ஒரு கொடிக்கம்பத்தை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஷில் அவுட் ஷாட்டில் வந்து அந்த 20 மாடி இருக்கு இல்லையா, அந்த மாடி மேலே ஒரு ஷாட் வச்சுருப்பானுங்க. சுதாகர் மேனுக்கு எப்படின்னு தெரில, அவர் என்ன ரவி கே பிரசாத்தா, அவர் கேமராமேன் ரவி கே சந்திரன் சார். ஐயோ உங்களை உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் சினிமா வந்து கொண்டாடப்பட வேண்டியது. எப்படி பிசி ஸ்ரீராம் சாரை கொண்டாடணுமோ அதே மாதிரி ரவி கே சந்திரன் சாரை வந்து நம்ம கொண்டாடணும். அந்த படத்தில் பாருங்கள், ஒரு ஃப்ரேமுமே சரி அவ்வளோ பியூட்டிங்க. படம் கொஞ்சம் லேக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் பார்த்தா கருத்தூசி தான், அதுக்கடுத்து 20 நிமிஷம் கொஞ்சம் லேக் தான், அதுக்கு அடுத்து சீட்டட் மூமெண்ட் தான். டைலாக்ல வந்து நம்மளை வந்து மிரட்டி விட்டுருக்கானுங்க. இது கண்டிப்பாக சொல்கிறேன், 107 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து டாப் 10ல் போய் உட்கார வேண்டிய. அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே வர்றீங்க இல்லை, இந்தி வந்து உள்ளே வருதில்ல, இந்தி திணிக்க வருதில்ல. ஒரு ஒரு பாட்டி வந்து தன்னோட பேரன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு பணம் அனுப்ப போகுது. அவன் ஃபார்ம் பார்த்தா ஹிந்தியில் கொடுக்குறாங்க. ஏப்பா ஹிந்தியில் கொடுக்குறியப்பா, நான் தமிழையே இன்னொருத்தனை வச்சு ஃபீல் பண்ணுவேன், ஹிந்தியை கொடுக்குறியப்பான்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறான், நீ ஹிந்தி பண்ணுன்னு. அவன் சொல்கிறான், நான் ஹிந்தி தெரிஞ்சால் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஃபார்மை கொடுக்குறான். அவன் பாட்டி எனக்கு பணத்தை அனுப்பினியான்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. பணமா இந்த மாதம் அனுப்ப முடியாதப்பா, எப்பயாவது பொழப்பாங்கும் போது அப்படியே செவத்தில் சாயிறான். அந்த சோத்து கூட வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இந்தியை வந்து உள்ளே திணிச்சு அதை நம்ம முறியடிச்சு ஆகணுமா வேணாமா? அதுக்கு காணி உயிர் நீத்த எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தாத்தாக்களுக்கும், எல்லா சித்தப்பா பெரியப்பாக்களுக்கும் இந்த படத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன் அப்படி கேட்டேன்னா, இது தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரக்காரங்களுக்காண்டி பேசியிருக்காங்க, கேரளாக்காரங்களும் பேசியிருக்காங்க, அது என்ன சொல்றது, போஜ்புரிக்காரங்களுக்காண்டி பேசியிருக்காங்க, பங்காளிக்காண்டி பேசியிருக்காங்க. ஏன்னா பங்காளிக்காரங்களாம் சப்போர்ட் பண்ண வந்துருவான். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் எதிர்க்கிறாங்க, அப்போ வந்து தமிழை வந்து திணிக்கிறதுக்கு எதிர்க்கிறாங்க, இந்தியை திணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் கேரளாவில் வந்து சப்போர்ட் பண்ண வந்துடுவான். கேரளாவில் மலையாளத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு அங்கே பிளான் பண்ணுறாங்க, ஹிந்திக்காரன் வந்துடுவான், இது போஜ்புரிக்காரன் வந்துடுவான். எல்லாரையும் முறியடிக்கிற மாதிரி சுதாகர் எல்லாருக்குமான பிரச்சனையாக பேசியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அறியப்பட வேண்டிய ஒன்று, இதுவரை தெரியாத ஒன்றுன்னு நான். ஆனால் 2026 பிகினிங் நம்மள பெருமைப்படுற மாதிரி ஒரு படத்தை இருக்கு. நான் எஸ்கே ஃபேன்ஸாக சொல்லலை, ஜெயம் ரவி ஃபேன்ஸாக சொல்லலை, அதர்வா ஃபேன்ஸாக சொல்லலை, சுதாகரோட ஃபேன்ஸாக சொல்ல, தமிழுடைய ஃபேனாக சொல்கிறேன், தமிழனா சொல்கிறேன். ஒரு மொழியை அழிச்சிட்டா அந்த இனத்தையே அழிச்சவங்களுக்கு சமம் சொல்கிறத இந்த படம் ஆழமாக பிரசித்தி பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். என்னை பொறுத்தவரை இன்னும் 2-3 வீக்ஸ் 4 வீக்ஸில் வந்து ஓடிடியில் வரும். குடும்பத்தோடு கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஷோ எப்படின்னு தெரியல, எப்படி எவ்வளோ பேர் உள்ள போனேன்னு அடுத்த ஷோலாம் பிச்சிடும். அதுக்கு தோதா எஸ்கேக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதனால என்னமோ தெரில. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, ராஜா சாப் குத்து, அதுக்காக இந்த படம் வந்திருக்கு. செம்ம வெற்றிங்க.